தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். முதற்கட்ட கலந்தாய்வு ஜூலை 30ஆம் தேதி தொடங்கும் என்றும் அறிவிப்பு. மருத்துவ படிப்பு கலந்தாய்வுக்கு போலி ஆவணங்களை சமர்ப்பித்த மாணவர்கள் 25 பேரை தகுதி நீக்கம் செய்து அதிரடி நடவடிக்கை. பிரிட்டன் பயணத்தை முடித்துக் கொண்டு மாலத்தீவு சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு வரவேற்றார். கேரள மாநிலம் கண்ணூர் மத்திய சிறையில் இருந்து தமிழகத்தை சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதி தப்பி ஓட்டம். மாநிலம் முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு அடுத்த சில மணி நேரங்களில் கைது. ராஜஸ்தான் மாநிலம் ஜல்வார் மாவட்டத்தில் அரசு பள்ளியின் மேற்கூரை இடிந்து விபத்து. மாணவர்கள் உட்பட 4 பேர் உயிரிழப்பு. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நாளை தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. திருச்சி, தூத்துக்குடி விமான நிலையங்களில் பலத்த பாதுகாப்பு. கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட சாதிக் ராஜா மீது மேலும் 2 வழக்கு. மதுரை ஜெயிலர் மற்றும் நாகூர் பெண்ணை கொன்ற வழக்கில் நடவடிக்கை. உதகையில் காற்றுடன் கனமழை தொடர்வதால் தொட்டபெட்டா காட்சி முனை மூடல். 3வது நாளாக குளிர் காற்றுடன் மழை தொடர்வதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே கருப்பசாமி கோவில் திருவிழா கோலாகலம். 3000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் பால்குட ஊர்வலம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் சரிவு. 1 சவரன் 73,680 ரூபாய்க்கு விற்பனை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் மழையால் குற்றால அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிப்பதற்கான தடை நீட்டிப்பு. கந்தர்வக்கோட்டையில் இபிஎஸ் கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டவர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக தகவல். கிராம வாரியாக விநியோகித்த பணத்தை பங்கிட்டுக் கொள்ளும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நள்ளிரவில் தமிழக வெற்றிக் கழகத்தினரிடையே மோதல். இளைஞரணி அமைப்பாளர் பதவி தொடர்பாக தாக்குதல். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் அண்ணன் தம்பி கொடூரமாக வெட்டி கொலை. இரட்டை கொலை தொடர்பாக தனிப்படை அமைத்து போலீஸ் விசாரணை. பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆழியாறு அணையில் 9 மதகுகள் வழியாக தண்ணீர் வெளியேற்றம். ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.
86வது பிறந்த நாளை கொண்டாடும் பாமக நிறுவனர் ராமதாஸ். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. நாடாளுமன்றத்திற்கு குட் பை சொல்லிவிட்டதாக வைகோ பேட்டி. நாடாளுமன்றத்தில் தமது கடமையை செய்துள்ளதாகவும் பெருமிதம். திண்டுக்கல் மாநகராட்சி ஒப்பந்ததாரரும் திமுக பிரமுகருமான முருகன் படுகொலை தொடர்பாக 5 பேர் கைது. பிரேத பரிசோதனைக்காக முருகனின் உடலை மதுரைக்கு கொண்டு செல்வதை கண்டித்து உறவினர்கள் மறியல். இங்கிலாந்து மன்னர் சார்லஸுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து இருவரும் ஆலோசனை. அமெரிக்காவின் கோல்ட்பிளே நிகழ்ச்சியால் வெளிவந்த திருமணத்தை மீறிய உறவு. ஆஸ்ட்ரோமனர் நிறுவனத்தின் தலைமை மனிதவள அதிகாரி கிறிஸ்டின் கபோர்ட் ராஜினாமா. பிரபல மல்யுத்த வீரர் ஹல்க் ஹோகன் மாரடைப்பால் காலமானார். 6 முறை சாம்பியன் பட்டம் வென்ற ஹல்க் ஹோகன் மறைவுக்கு ரசிகர்கள் இரங்கல். மான்செஸ்டர் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 358 ரன்களுக்கு ஆட்டமிழப்பு. 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன்கள் சேர்ப்பு. காலில் காயத்துடன் களமிறங்கி அரை சதம் விளாசிய ரிஷப் பண்ட். போர் வீரன் ரிஷப் பண்ட் என்று ரசிகர்கள் புகழாரம். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.